155ங்கிற லெவலில் இப்போ வந்து ட்ரேட் ப்ளேஸ் பண்ணிட்டோம். சரி, இது ஒரு 10-15 பாயிண்ட் போச்சுன்னா இந்த ட்ரேட் க்ளோஸ் பண்ணிடலாம். 155லேருந்து இப்போ 163 போயிருக்கு. ஏன்னா அந்த சப்போர்ட்டுக்குள்ள மறுபடியும் வந்துட்டு தான் புல் பேக் ஆகிட்டு தான் ப்ரைஸ் மறுபடியும் கீழே வரதுக்கான பாசிபிள் இருக்கு. அதனால ஒரு 10-15 பாயிண்ட் நம்ம பிடிக்கிறதுக்கான பாசிபிள் பார்க்கலாம். ப்ரைஸ் சப்போர்ட்டில் தான் இருக்கு. ஒரு ரிவர்சல் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வரதுக்கான பாசிபிள் இருக்கு. இப்போ இன்னைக்கு லோ பார்த்தீங்கன்னா 142.80. இப்போ 140ல் நம்மளோட ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நம்ம உட்காந்துக்கலாம். 140ல் ஸ்டாப் லாஸ் அடிச்சதுன்னா அதோட இந்த ட்ரேட் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேண்டில் கீழே இந்த லெவல் லோக்கு கீழே வந்து நல்லா க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த லெவல் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம எடுத்த லெவலில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு 155ல். ஒரு 10 பாயிண்ட் நம்ம 170, 160 அந்த மாதிரி கிடைக்கும்போது நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வெயிட் ஆகுது, டப்புன்னு இறங்குனாங்க அப்படின்னா 140ல் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கோம். இல்லை மேலே போச்சு அப்படின்னா நம்ம ஒரு 10 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ 165, 170 நம்ம வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெவல் வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ 25,980 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்படிங்கும்போது நமக்கு இந்த இடத்துல பாருங்கள் 162 வந்துருச்சு. 170 வந்து அந்த ட்ரேட் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் 140ல் வச்சிருக்கேன். ஸ்டாப் லாஸ் வைக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு நிறைய ஃபாலோவர் சொல்லியிருந்தாங்க. ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது ப்ளேஸ் பண்ணிட்டு தான் இந்த ட்ரேட் நான் எடுத்திருக்கேன். ஒரு 980 வரைக்கும் வந்துட்டு புல் பேக் வரதுக்கான பாசிபிள் இருக்கும் அப்படிங்கிறனால தான் இந்த ஒரு 10 பாயிண்ட் நான் ட்ரேட் எடுக்கிறேன். ஸோ இது ஒரு ஸ்கேல்பிங் மெத்தடு. 165, 170 கண்டிப்பாக போகும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பேஷன்ஸாக உட்காரணும். இந்த இடத்துல வந்து கேண்டில் இறங்குது ஏறுதுன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ ட்ரேட் எடுத்துட்டோன்னா நம்மளோட செட்டப் இதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு உட்கார்ந்தா மட்டும்தான் பயம் இல்லாமல் இருக்க முடியும். கேண்டில் எப்படி போனாலும் நம்ம அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ ட்ரேட் எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்தது என்ன நடக்க போகுது மட்டும் நம்ம பார்க்கணும். நம்ம நினச்சது நடந்ததுன்னா ஓகே, இல்லைனா ஆப்போசிட் ஆச்சுன்னா அதுக்கு அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ மறுபடியும் 159 வந்துட்டாங்க. ஸோ ஒரு புஷ்அப்புக்கு எதிர்பார்க்குறேன். நல்ல ஒரு 170 புஷ்அப் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்துட்டு டப்புன்னு இறங்குறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம அந்த ட்ரேடை ஒரு 10-15 பாயிண்ட் க்ளோஸ் பண்ணலாம். ஸோ 155, 170 போது நமக்கு ஒரு 15 பாயிண்ட் கிடைக்கும். சரி பார்க்கலாம். 165, 80, 167 பாருங்க. இந்த லெவல் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே வரைக்கும் போகும் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ அந்த லெவல் வரைக்கும் போச்சுன்னா நமக்கு 170 தாண்டி தான் போகும். சரி, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவல் போகுதான்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுறேன். 178 நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். க்ளோஸ் பண்ணுறேன்.